ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புக்கு இல்லை எப்படி சொல்கிறதுனா தமிழ்லேயே ஆரம்பிப்போம். கல்வினா தெரியும் எல்லாருக்கும், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷனை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய வில்லேஜ் சைட்லேயோ சிட்டி சைட்லேயோ எஜுகேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. இப்போது நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா எனக்கு எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அதை நான் அப்படியே அழுத்தி சொல்கிறதுனாலே இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு பக்கம் போர்ட்ஸ் இருக்கலாம், ஒரு பக்கம் நாலேஜ் இருக்கலாம், ஒரு பக்கம் பிஸ்னஸ் இருக்கலாம். ஆனால் நீ கடைசி வரையும் மிஞ்சி ஒரு 10th 11th 12th காலேஜ் வரையும் நீ படிச்சுன்னா உனக்கு எஜுகேஷன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா உனக்கு நிறைய அனுபவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோலாம் படித்தோமான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னுதாரணம் என் படிப்பு தான். ஸ்போர்ட்ஸை விட பிஸ்னஸ் விட சொல்கிறத விட எனக்கு முன்னுதாரணம் என்னோடய கல்வி தான் கை கொடுத்துச்சு. ஏன்னா வில்லேஜ் சைட்லலாம் கிராமத்துலலாம் கல்வினாவே அப்படி தூக்கி போட்டுறாங்க, பேப்பர் மாதிரி கசிக்கு தூக்கி போட்டுறாங்க. அதுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா கல்விக்கு ரொம்ப மோஸ்ட்டாக கம்மி பீப்புள்ஸ். வில்லேஜ் சைட்லாம் போன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கூலுக்கு படி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப செல்லம் கொடுத்தே வளர்த்திடுறாங்க. நீ படித்தா என்ன படிக்கலான்னு. ஸோ என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 5 விளையாது 50 விளையுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய குடும்பத்தை தான் ஃபஸ்ட்டு நான் பாதிக்கும்னு சொல்லுவேன். அவனை எப்படியோ ஒன்று விட்டுறது, அடித்து அந்த காலத்துலலாம் நான் படிக்கும் போதெல்லாம் அடித்து அனுப்பிச்சி விடுவாங்க, ஸ்கூல் போகணும். இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்லாம் நீ இங்கே இருடா, நீ இங்கே படிக்க வேணாம், சரி அப்படியே படி, இங்கே உட்காந்து படின்றாங்க. ஏன்னா நிறைய எஜுகேஷன்லேயுமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒன்று வீட்டோட வளர்ப்போட நீ என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அவனோட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் கல்வின்றது ஒரு பக்கம் மூலையில் வச்சுக்கிட்டால் நம்ம கண்டிப்பாக கல்வியில் நிறைய கற்றுக்கலாம். வெளி உலகத்தை பார்க்கலாம், அப்புறம் சுத்திகரிகளை பார்க்கலாம். எஜுகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது பவர்ஃபுல் சொல்லலாம், சக்தி வாய்ந்த ஒரு கல்வி அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரையும் நீ பணம் இல்லை, என் வீட்டில் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உன் கல்வி கை கொடுக்கும். உன்னோட கல்வி கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கல்வி தான் கடைசி வரையும் உன் பேருக்கு பின்னாடி ஒன்று இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான், எஜுகேஷன் மட்டும்தான். நீ எங்கே போனாலும் நீ வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகலாலும் சரி, உன்னோட கல்வி தான் நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அது இப்போ இருக்கிற கல்வியிலலாம் என்ன சொல்கிறது, வேலை தேடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது படிப்பெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ காலேஜுக்கு போகிறவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம், ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் ஏதாச்சும் புரோட்டா கடையில் வேலை செய்யலாம், அப்புறம் இல்லைன்னா அயன் பண்ணலாம், பாத்ரூம் கழுவலாம் அப்படின்னு நினச்சிட்டுக்கிறாங்க. பசங்களுமே பொண்களுமே டிகிரிலாம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நான் படிக்கிற டைமுக்கு நிறைய 18 வயசுலேயே என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் ஸ்கூல் முடித்தோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் முடிச்சே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வீட்டு பிரச்சனையா இல்லை அவளால் ஒன்றும் படிக்க முடியலன்னு அர்த்தமாக எனக்கு தெரியல. பட் எஜுகேஷன் கை விட்டுறாதீங்க. கடைசி வரையும் எஜுகேஷன் கை விட்டுறாதீங்க. கடைசி வரையும் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் ஆர்வமாக காட்டுங்க கல்விலாம் லாஸ்ட் வரையும் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அது கை கொடுக்கணும், அப்புறம் உயர்வும், அப்புறம் நிறைய கல்வியில் நிறைய கற்றுக்கலாம், நிறைய பார்க்கலாம், நிறைய நாலேஜ் வரும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதும் கல்வி தான் கடைசி வரையுமே கை கொடுக்கும்னு சொல்லுவேன். ஏன் இந்த வீடியோ இப்போ பேசுகிறேன்னா, கல்விக்கு அங்கேயுமே மதிப்பு இல்லை அப்படின்னு இந்த ஜென்ரேஷனில் பேசுகிறாங்க. கல்வி தான் கடைசி வரையும் மதிப்பு. அது எங்கே போனாலும் மறந்துக்காதீங்க. நீங்கள் வேலையே செஞ்சாலுமே உங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்கள் பின்விளைவுக்கு கடைசியாக கல்வி தான் தேவை. நீ ஒரு காலேஜ் படிக்கும் போதே நீ காலேஜ் விட்டு நின்றுட்டுனா நீ பின்னாடி ஒரு ஆஃபீஸராக போகும்போது சின்ன வேலை செஞ்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ நீ டிகிரி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நீ டிகிரி முடிச்சுனா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, பாஸ் பண்ணிட்டு வா, இல்லை டிசி வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதுலாம் இப்படி தான் எங்கள் சார் சொன்னார். என்ன சொன்னார்னா, அவன் நின்றுட்டான், ஆனால் இப்போ அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுனால காலேஜில் டிசி கேட்குறாங்க, டிகிரி முடிக்கணும்னு சொல்கிறான், இப்போ படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது ஒரு அனுபவம் எனக்கு பார்க்கும்போது சிந்திப்பேன், என்னடா உண்மை போல் ஒழுங்காக அந்தந்த வருஷத்தில் அந்தந்த படிப்பை முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ என்னோட ஏஜ்லாம் 20னா அந்த ஏஜுக்குள்ளே ஒரு டிகிரி முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அது யாரையும் கடைசி வரைக்கும் கல்வி விட்டுறாதீங்க. எதாவது சொல்கிறதுனா இணையதளத்திலே இருக்கிறதுனாலையோ இன்ஸ்டாவில் இருக்கிறதுனாலையோ நீ எப்படி சொல்கிறது எஜுகேஷனை விட்டுருவேன், நான் ஃபோன்லேயே இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. பட் நீங்கள் மொபைல்லையுமே எஜுகேஷனை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. எஜுகேஷன் பார்க்குறத விட எஜுகேஷனில் ஆர்வம் காட்டுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிற அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா சிட்டி சைடு வில்லேஜ் சைடெலாம் கல்வின்றது நிறைய மோஸ்ட் பீப்புள்ஸ் ப்ரைவேட் பக்கம் போகிறாங்க. ப்ரைவேட் பக்கம் போயிட்டு அங்கே பணத்தை கொட்டிட்டு அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இன்னும் பியூராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட்டுன்னு சொல்கிறதோட ஓகே எஃபர்ட் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்துக்கு எஃபர்ட் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேயும் படித்து பாருங்கள். இப்போ 10th வரையுமே ப்ரைவேட்டில் படித்தாலுமே 11th 12th எப்படினாலும் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ரைவேட் சொல்கிறதோட தனியார் சொல்கிறதோட அரசாங்கத்துக்கு நல்லா நாலேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க. வாத்தியாங்க நிறைய ஒழுக்கங்கள் டிசிப்ளின் அது கரெக்ட் நல்லா கற்றுக்கலாம். ஓகேவா?
ஏன்னா கல்வியை வந்து நிறைய பேர் வந்து புக்கை சொல்லியிருந்தாலும் அம்பேத்கர் வந்து முக்கியமாக வந்து கல்வி வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது வந்து நம்ம கல்வியாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்ம அம்பேத்கர் வச்சு பேசலாம். அம்பேத்கர் வச்சு பேசணும்னு சொல்கிறோன்னா அவர் நிறைய படிப்பு படிச்சிருக்காரு. உச்ச நீதிமன்றத்துக்கு சைடில் படிச்சிருக்கிறாரு. நார்மலாக படிப்புனா என்னன்றது நம்மளுக்கு வந்து மண்டையில் ஏற்றிட்டு போய்க்கிறாரு. நிறைய வந்து புக்கெலாம் படிச்சிருக்கும் போது ஐயோ இவர் இப்படி படிச்சுக்கிறாரா, ஐயோ இந்த அளவுக்கு படிச்சுக்கிறாரா, அந்த அளவுக்கு நாமளும் வந்து கல்வியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. பாய் பாய், டாடா.